ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க சூப்பரா இருப்பீங்கன்னு ஹோப் பண்றோம். தீபாவளிக்கு என்னோட அம்மா இந்தியால இருந்து பார்சல் அனுப்பிச்சிருக்காங்க. அண்ட் எப்படி இந்த பார்சல் மிஸ் ஆச்சு, பிளஸ் அண்ட் மைனஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வாங்க இந்த பார்சலை அன்பாக்ஸ் பண்ணலாம். 2 பாக்ஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம குட்டியா இருக்கிற பாக்ஸை ஓபன் பண்ணலாம். இந்த பாக்ஸ்ல என்னது இருக்குன்னு பார்க்கலாம். ஆஹா, இந்த பாக்ஸ்லாம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த பாக்ஸ்ல லாலா கடை அல்வா, அதுக்கப்புறம் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக். மைசூர் பாக்கு 2 பேக்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பரான யம்மியான லட்டு. இந்த லட்டு எங்க வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில பழையக்காரர் தெருன்னு ஒன்று இருக்கு. அங்க ஒரு சேட்டு கடை இருக்கும். அங்கதான் இந்த லட்டு வாங்கினாங்க. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இதுல ஒரு பாக்ஸ் வரைக்கும் வந்துச்சு, அதை எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஃப்ரூட்டி டூட்டியும் பிளாக் ரைசின்ஸ். இது இடியாப்பம் தட்டு. அப்புறம் இதுல ஹாப்பி மேன் மிக்சர் வச்சிருந்தாங்க. இது நேந்திரங்காய் சிப்ஸு. இது எனக்கும் என் தம்பிக்கும் ரொம்ப பிடிக்கும். இது கேக் டெக்கர்ஸ். இங்க கிடைக்கும், ஆனா ரேரா கிடைக்கும். அதுக்கப்புறம் இதுல இருந்தது எல்லாமே மோஸ்ட்லி மசாலா பொடி தான் இருந்துச்சு. அது எந்த மசாலான்னு பார்த்தீங்கன்னா குழம்பு பொடி. இதுவும் ஹாப்பி மேன் மிக்சர். இந்த கவர்ல ஸ்டிச்சிங் ஐட்டம்ஸும் சாமி ஐட்டம்ஸும் இருந்துச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடி. இதுவும் குழம்பு பொடி. இதுவும் கேக் டெக்கர் பண்ற மோல்டு. இது பார்த்தீங்கன்னா ஆவின் பால்கோவா. இதுல 6 பாக்ஸ் இருந்துச்சு. இந்த பால்கோவா எனக்கும் என்னோட தம்பிக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால நிறையாவே வாங்கி அனுப்பிச்சிருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் வடகம். இது ட்ரெஸ்ஸு. இந்த பாக்ஸ்ல கொஞ்சம் கேப் இருந்ததுனால இந்த ட்ரெஸ்ஸை வச்சிருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸு கூடயே 2 கிளிப்பு வச்சு விட்டுருக்காங்க. இது ஃப்ராஸ்டிங் பண்றதுக்கான பைப்பிங் பேக். ஆகா, அருமை! கடைசியா ஒரு பண்டில் ஃபுல்லா தேன் மிட்டாய் கிடைச்சிருச்சு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், காலில் போடுற கயிறும், அதுக்கப்புறம் கேக் டெக்கரேட்டிங் பண்ற பெண்ணு. அவ்வளோதாங்க, இந்த பார்சல் முடிஞ்சிச்சு. இப்ப நம்ம செகண்ட் பாக்ஸை ஓபன் பண்ணலாம். வாங்க இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பார்சல் ஃபுல்லா ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் பாத்திரமும் இருந்துச்சு. இந்த பார்சல்ல என்னது குட்னு பார்க்கலாம். ஊர்ல இருந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் இந்த மாதிரி கிஃப்ட் அனுப்ப போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அண்ட் நமக்காக பார்த்து வாங்கி அனுப்ப போது ரொம்ப பிளஸ்ஸிங்கா ஃபீல் ஆகுது. இப்போ மைனஸ் பார்க்கலாம். இப்போ கருடா வேகால ரூல்ஸ் மாத்திட்டாங்க.
முன்னாடியெல்லாம் ஆர்டிஃபிஷியல் ஜுவல் சப்மிட் பண்ணணும்னா எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆனா இப்போ பில் இருந்தாதான் அனுப்ப முடியும். அந்த பில்லும் ஜிஎஸ்டியோட இருந்தாதான் அனுப்ப முடியும். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா லாஸ்ட் மினிட் ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டாங்க. நாங்க முன்னாடியே கேட்டோம். சரியான கம்யூனிகேஷனும் ப்ராப்பரான இன்ஃபர்மேஷனும் தரல. லாஸ்ட் மினிட் பில்லு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா பில்லும் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த பில்லை வந்து ஜிஎஸ்டியோட வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வாங்கி வச்சிருந்த ஜுவல்ஸ் எல்லாம் அனுப்ப முடியாமல் போயிடுச்சு. இந்த தடவை பார்சல் அனுப்பும் போது யூஸ்வலாக அனுப்புகிற காஸ்ட்டை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ப்ளஸ் இது கூடவே ஜிஎஸ்டியும் போட்டுருக்காங்க. ஸோ டோட்டலாகவே காஸ்ட்டை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வந்துச்சு. இந்த பார்சல் அமைச்சதுக்கு என்னோட அம்மாவுக்கும் தாத்தாக்கும் ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வாங்க இந்த பார்சல் எப்படி மிஸ் ஆச்சுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பார்சல் மிஸ் ஆயிடுச்சு, வேறு எங்கேயோ போயிடுச்சு. பட் ட்ராக்கிங்கில் டெலிவரின்னு காமிச்சிச்சு. அப்புறம் நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டோம். சாரி, ராங்கான அட்ரஸில் டெலிவர் பண்ணிட்டோம்னு சொன்னாங்க. தென் அகெயின் திரும்பவும் நமக்கு இதை கொண்டு வந்து கொடுத்தாங்க. நாங்கள் கூட ஹரிக்கேன் நியானில் இந்த பேக்கேஜ் கொலாப்ஸ் ஆயிடுச்சு போலன்னு பயந்துட்டோம். பட் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவங்க அட்ரஸ் மாற்றி டெலிவர் பண்ணிட்டாங்கன்னு. ஒரு வழியாக பார்சல் வீடு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் தான் ஹாப்பியாக இருந்துச்சு. ஓ மை காட், எடுக்க வந்துட்டே இருந்துச்சுங்க அவ்வளோ ட்ரெஸ்ஸு. இந்த பாக்ஸு ரொம்பவே பெரிய பாக்ஸு. இதில் எனக்கு, என் தம்பிக்கு, என்னோட மம்மிக்கும், என்னோட டாடிக்கும் நிறைய ட்ரெஸ் இருந்துச்சு. அவ்வளோதாங்க. எனக்கு இந்த பார்சலில் என்ன ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஆப்பிள் சட்டையும் வடை சட்டையும் தான். இது ரொம்பவே க்யூட்டாக இருக்குல்ல. இனிமேல் நான் புதுசு ஆப்பிள் சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன். யம்மியாக இருக்க போகுது. இந்த பார்சலை தீபாவளிக்கு 10 நாள் முன்னாடியே வர வச்சுக்கிட்டோம். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து தீபாவளிக்கு பார்சல் 20 டேஸ்க்கு அப்புறம் தான் ரீச் ஆச்சு எல்லாருக்கும். ஸோ அதனால ஏர்லியராகவே எடுத்துட்டாங்க. பார்சல்ல இந்த ஸ்வீட்ஸ்லாம் இருந்துச்சு. இதை நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் தேன் மிட்டாய் ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறேன். It's really good. Next one is Mysore Pak. It's so delicious. Next, I'm gonna eat Palgova. Oh my god, it is so awesome. Some people call it milk peda. Now I'm gonna try laddu. It is so tempting. Mind-blowing. Wow. This is mind-blowing. This is awesome. I like it. I love it. I feel it's not like a normal laddu. It's so different and delicious. There's a lot of ghee in it, so it feels very rich. Last but not least, the halwa. Wow. Well, it is like ghee flavored jello, but it's not. I like this one because it's different from other sweets. It is an authentic sweet in Tirunelveli. வேற ஒரு வீடியோவோட சீக்கிரம் சந்திக்கிறோம். Bye bye, take care. If you like this video, don't forget to share, comment, and like. And also don't forget to subscribe. Thanks for watching.